ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்-டெட் பேப்பர் 2வில் தேர்ச்சி பெற்று தற்பொழுது நியமன தேர்விற்காக படித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸ்க்ளூசிவாக இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்மளுடைய இன்ஸ்டியூட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் வைஸில் கொஸ்டின் புக்லெட் வந்து ரெடி பண்ணி இப்போ எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து இந்த கொஸ்டின் புக்லெட்டோட ஃபியூச்சர்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 புக்லெட் யூனிட் வைஸில் 10 கொஸ்டின் புக்லெட் இருக்கும், ப்ளஸ் ஒன் ஆன்சர் கீ புக்லெட் இருக்குது. டோட்டலாக 11 புக்லெட் இந்த கொஸ்டின் புக்லெட் பேக்கேஜில் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 14,000 கொஸ்டின்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நெக்ஸ்ட் வந்து கொஸ்டினோட என்னென்ன டைப்பில் கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்து வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசர்ஷன். அடுத்து வந்து ரீசனிங் கொஸ்டின்ஸ் இருக்கும், அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸு. இந்த மாதிரி டிஆர்பி பேஸ்டு ஆல் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பெஸ்ட்டு கம்பேனியனாக உங்களுக்கு இருக்கும் இந்த கொஸ்டின் புக்லெட் எல்லாமே. அதில் எந்த விதமான டவுட்ஸும் கிடையாது. அடுத்து நம்ம வந்து யூனிட் வைஸில் ஸ்டடி மெட்டீரியலும் ரெடி பண்ணியிருக்கோம். 10 யூனிட்ஸ்க்கு 10 புக்லெட் இருக்குது. இந்த புக்லெட்டில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா, பாயிண்ட்ஸ் வைஸில் வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம். எந்த டாபிக் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா பாயிண்ட் வைஸில் மெட்டீரியல்ஸ் இருக்கும். இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போல்டு பண்ணி கொடுத்துருக்கோம். ஈஸியாக வந்து நம்ம அந்த டாப்பிக்கை பார்க்கும்போது அது நமக்கு ரொம்ப கேட்சியாக இருக்கும். அந்த வேர்ட்ஸ் எல்லாமே டிஆர்பியில் என்னென்ன அந்த ஆன்சர்ஸ்லாம் வருமோ அந்த டாப்பிக்லேருந்து அது எல்லாமே வந்து போல்டாக வந்து கேட்சி வேர்ட்ஸாக கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து நம்ம எந்த டாபிக் எடுத்தாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆத்தரோட லைஃப் அண்ட் பயோகிராஃபி கொடுத்துருக்கோம், அவரோட கரியர் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு அந்த ஆத்தர் என்னென்ன ஒர்க்கெல்லாம் வந்து எழுதியிருக்காரு, இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டுமே இந்த புக்லெட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து அந்த டாப்பிக்கோட பேக்ரவுண்டு, கீ ஃபேக்ட்டு, சம்மரி அனாலிசிஸ், தீம்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொயட்ரி டாபிக் எடுத்தோம் அப்படின்னா, அந்த ஆத்தரோட லைஃப் அண்டு அச்சீவ்மெண்ட்ஸு, பயோகிராஃபி இதெல்லாம் தாண்டி அந்த டாப்பிக்கோட பேக்ரவுண்ட் கொடுத்துருப்போம், கீ ஃபேக்ட் கொடுத்துருப்போம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போம் கொடுத்துருப்போம். அடுத்து வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேன்ஸா வைஸ் சம்மரி இருக்கும், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கும். இந்த மாதிரி ஆல் ஆஸ்பெக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ட்ராமா எடுத்தோம்னாலும் அதே மாதிரி தான் கேரக்டர் லிஸ்ட் கொடுத்துருக்கோம், ஆக்ட் வைஸ், சீன் வைஸ் சம்மரி இருக்குது, இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இந்த ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இந்த கொஸ்டின் பேங்க் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து இந்த யூஜி டிஆர்பிக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க, எங்கே கோச்சிங் சென்டர் சேரலாம், எந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கும், எங்கே கொஸ்டின் பேங்க் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தேடிட்டுருக்காங்க. அப்படி சர்ச் பண்ணுறவங்களுக்கு நம்ம இன்ஸ்டியூட் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகேங்களா? அதை விட முக்கியமாக நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவிலே வந்து டாப்பஸ்ட்டு கோச்சிங் சென்டரில் சேர்ந்தாலும் சரி, ரொம்ப ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் படித்தாலும் சரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு கம்பேனியன், ஒரு மோட்டிவேஷன், ஒரு கைடன்ஸ், அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம எங்கே படித்தாலும் நாம் படிக்கிற அந்த படிப்பில் தான் நம்மளுடைய வெற்றி இருக்குது. அதனால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் எந்த சென்டரில் என்ன மெட்டீரியல் படித்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ட்ரீமை வந்து நீங்கள் நிறைவேற்றலாம். அதுக்கு நாங்களும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு துணையாக இருக்கோம். ஓகேங்களா? வாங்க, அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கொஸ்டின் புக்லெட் வாங்கினாலும் சரி, இல்லைனா ஸ்டடி மெட்டீரியல் வாங்கினாலும் சரி, இல்லை சேர்த்து ரெண்டையும் வாங்கினாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக வந்து அந்த கொஸ்டின் பேங்க் வந்து நாங்கள் கொடுக்குறோம். இப்போ நம்ம யூஜி டிஆர்பி எடுத்தோம் அப்படின்னா அதில் 2 பார்ட்ஸ் இருக்குது.
180 கொஷின்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 30 கொஷின்ஸ் ஃப்ரம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அதிலிருந்து தான் கேட்பாங்க. அதுக்கு உண்டான கொஷின்ஸ் எல்லாமே நாங்கள் அழகாக கொடுத்துருவோம். அடுத்து பார்ட் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். 150 கொஷின்ஸ் இருக்கும். டோட்டலாக நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்குது. 10 யூனிட்ஸ்லேருந்து 150 கொஷின்ஸ் வரும். அதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 15 கொஷின் கேட்பாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. அந்த யூனிட்டோட அந்த கண்டென்ட்டு, அந்த வெயிட்டேஜ் அதை பொறுத்து கொஷின்ஸ்லாம் மாறுபடும். ஒரு சில யூனிட்டில் 10 கொஷின்ஸ் கேட்பாங்க, சில யூனிட்டில் 16, 17 கொஷின் கேட்பாங்க. அதனால் நான் இம்பார்ட்டன்ட் யூனிட் என்னென்ன இருக்குது, எந்தெந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் நம்ம நல்லா பிளான் பண்ணி படிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் டீட்டெயிலெலாம் படிக்காமல் விட்டுறலாமா சார் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஜஸ்ட் ஒரு மார்க்கில் கூட நம்மளுடைய ஜாப் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் எதையும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கண்டென்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டில் இருக்கிற ஃபுல் நாலேஜு தெரிஞ்சுக்கோங்க. மக்கப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நாம் வந்து இப்போ வந்து ஒரு செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்க கிடையாது. நாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம். நூக் அண்ட் கார்னர் வந்து நம்ம டீட்டெயிலாக எல்லா டாபிக்ஸு எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் வின் பண்ண முடியும். அதனால் ஜஸ்ட்டு சர்ஃபேஸ் லெவலில் அந்த நுனிப்புல் மேயிற மாதிரி மேய்ஞ்சிட்டு போனோம் அப்படின்னா நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் எந்த டாபிக் எடுத்தாலும் நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெமரி வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா புரிஞ்சு படிக்கிறது மூலமாக தான் நமக்கு அந்த கண்டென்ட்டு எப்போவுமே மெமரியில் இருக்கும். மக்கப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அது மறந்து போயிடும். அதனால் வந்து நீங்கள் எந்த சென்டர் எந்த மெட்டீரியல் படித்தாலும் அதை நல்லா தரவாக படிங்க. நல்ல அடிக்கடி ரீகால் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா ஃப்ரான்சிஸ் பேக்கன் வந்து சொல்லியிருக்காரு, ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ பர்சன், ப்ராக்டிஸ் மேக்ஸ் ஏ பெட்டர் பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பெட்டர் பர்சனாக மாறணும் அப்படின்னா நிறைய பயிற்சிகள்லாம் தேவை. அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களால் இந்த எக்ஸாமை வின் பண்ண முடியும். உங்களுடைய ட்ரீம் ஜாபை வாங்க முடியும். அதனால் இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெட்டீரியல், கொஷின் பேக் இதெல்லாம் வாங்கினவங்க வந்து நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஃபீட்பேக் பாருங்கள். சார், ஆல் யுவர் கொஷின்ஸ் ஆர் ரியலி எக்ஸலண்ட். யூ ஹாவ் ப்ரிப்பேர்ட் தம் வெரி வெல். எவ்ரி சிங்கிள் கொஷின் இஸ் வெரி வேல்யூபிள். தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அவர் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் ஆஃப் த கேண்டிடேட் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாருங்கள், ஐ கோ த்ரூ த புக்லெட் ஒன்ஸ் சார். I expect half unit test and full test, model test for TRB exam. All your questions are unique and different to approach அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து, தேங்க்யூ சார், ஐ ஹவ் ரிசீவ்ட் த கொஷின் புக். இட் இஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். கொஷின்ஸ் ஆர் ஸ்டாண்டர்ட் அண்ட் கிவ்ஸ் கான்ஃபிடென்ஸ். அடுத்து, ஐ எம் வெல் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் கொஷின்ஸ். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் டு இன்ஃபார்ம் மீ ரிகார்டிங் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, just now received books sir. The quality of the book is really good. The questions are very high standard and well organized. The book cover and printing quality also neat and professional. Overall, I am really satisfied with the MCQs material. Thank you so much sir. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கினவங்களுடைய ஃபீட்பேக்ஸ். உங்களுக்கு வந்து இந்த மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மெட்டீரியல்ஸ் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேங்க் வந்து 3000க்கு சார்ஜ் பண்ணுறோம். ஸ்டடி மெட்டீரியலுக்கு வந்து 5000 சார்ஜ் பண்ணுறோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 21 புக்லேட் வரும். ரெண்டும் சேர்த்து நம்ம காம்போ பேக்கேஜோடு வாங்கினோம் அப்படின்னா 21 புக்ஸ் வரும். 1000 ருபீஸ் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு 7000ல் ஒரு கம்ப்ளீட் கொஷின் புக்லேட் அண்டு கொஷின் பேங்க்கு வாங்கி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக 100% வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து எஜுகேஷன் ஸ்டடீஸ்க்கு நம்ம செலவு பண்ணுற இந்த அமௌண்ட்டு நாம் வந்து கணக்கு பார்க்காம நமக்கு தேவையான புக்ஸை வாங்கி படித்தோம் அப்படின்னா
இதை விட பல மடங்கு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், லாபம் கிடைக்கும், அதில் ப்ராஃபிட் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அமௌண்ட்டை வந்து கணக்கு பார்க்காம ஸ்டடீஸ்க்கு நல்லா செலவு பண்ணி எல்லா சோர்ஸும் வாங்கி படிங்க. கண்டிப்பாக உங்களால் வின் பண்ண முடியும். தேங்க்யூ.